இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி. இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க, வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க, வருகின்ற நாட்களில் சாதகமாக எதெல்லாம் அமைந்திருக்கு, பாதகமாக எதெல்லாம் அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. துளாராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி, நேர்மையானவங்க, அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட. ஒரு இடத்துல இவங்க வேலை செய்கிறாங்க அல்லது ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நீட்டாக இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்காது. சுத்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பார்த்திங்கன்னா இளமையான தோற்றமுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய நண்பர்கள் இவங்க கூட எல்லாரும் இருப்பாங்க. அதே மாதிரி சமரசம் செய்கிறதுல கூட இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. யாருக்காவது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா இவங்களை விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த நொடி பொழுதில் அந்த பிரச்சனையை சரி செஞ்சுருவாங்க. சமரசம் பேசுகிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நல்ல விளக்கமாகவே பார்க்கலாம். நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த விசுவாசுவ வருட தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குருவோட வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் நடைபெற இருக்கு. இந்த மாதம் பொருளாதார பற்றாக்குறை படிப்படியாக நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆனாலும் அஷ்டமத்தில் குரு இருக்கிறது கொஞ்சம் அதிக விரயங்களை உண்டு பண்ணும். வரவு மட்டும் பல மடங்கு வந்தாலும் கூட விரயம் 2 மடங்கு செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது போன்ற நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நிலம் வாங்குறது ரொம்பவும் நல்லது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனை நடைபெறுது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பகை கிரகமான குருவோடைய வீட்டில் பரிவர்த்தனை பெறும்போது நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படி நினைக்காத ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நடைபெறும். திடீர்னு பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் முடிவாகும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், நாடு மாற்றம் விரும்பியது போல இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. இந்த காலகட்டத்தில் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு காரணத்துக்காக கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்காமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சித்திரை 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. நம்மளுடைய துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதனால பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து இந்த டைமு கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கைகூடி வரப்போகுது. முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளத்தில் கிடைக்கும். அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு முயற்சியாக இருக்கிறவங்க விலகி தனியாக நின்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறத விட தனியாக நின்று இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்க வீண் பணி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக அரசியல் சம்பந்தமான
தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் பழி சொல் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த துலா ராசி அன்பர்கள் சர்வ கிரகங்கள் உள்ள தலங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க. உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சித்திரை மாதம் 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் வர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். சப்தம ஸ்தானத்தில் வருவது நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப நன்மை தான். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் உருவாக இருக்கு. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் இந்த டைமு கிடைக்கும். ஒரே இடத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும். கல்யாண வயதில் இருக்கிறவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் முடித்து இந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் போன்ற செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்ல இருக்கிறார். அவரது பார்வை பலனால் உங்களுடைய ராசி ரொம்ப புனிதமடைய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உறவினர்கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு எல்லாம் மாறி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த சித்திரை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்ககிட்ட பகை பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்ட போகிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிற மனக்கவலையில் இதன வரைக்கும் இருந்திருப்பீங்க. அந்த கொடுத்த பணம்லாம் இப்போ உங்களுடைய கைக்கு வந்து சேரும். கொஞ்சம் ஒரு சித்திரை 28க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் செயல்பட போகிறீங்க. வரன் தேடுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க. அதற்கான உதிரி வருமானமும் வர ஆரம்பிக்கும். இந்த துளாராசி என்பர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் பல இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த துளாராசி என்பர்கள் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும். உங்களுடைய பேச்சு திறன் இந்த டைம் சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதனால் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய பாதை புலன்படும் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீடாகட்டும் இல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். பொருளாதாரத்தில் கூட கடந்த மாதத்துலலாம் ரொம்ப வீழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பெண்மணியாக நீங்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க. அது எல்லாமே இரட்டிப்பு லாபத்தை பெற மாதிரி அமையும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15, 16, 17, 22, 23, மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 7, 13, 14 ஆகிய தேதிகள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாட்களாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சர்வ கிரகங்களை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் ஏதாவது முருகப்பெருமான் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை, நீண்ட நாளாக தீராத நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே
வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.